நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்கிற ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இவருக்காக தானே வாழ்றேன், ஆனா அவரு என்ன ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அண்ட சராசரங்களை படைத்த தெய்வம் சொல்கிறாரு, என் நாமத்தை நீ உயர்த்தினா நான் வருவேன், வந்து உன்னை பிளஸ் பண்ணுவேன். அதே தெய்வம் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் வருவேன், வந்து உன்னை விடுதலை செய்வேன். சில பேரை நீங்கள் கூப்பிட்ருப்பீங்க, காதில் விழுந்து கூட விழாத மாதிரி சில பேர் இருப்பாங்க. சில பேர்கிட்ட போய் நீங்கள் பேசும்போது உங்கள் வாய்ஸையே கேட்காத மாதிரி கூட அவங்க ரியாக்ட் பண்ணலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீ என்னை கூப்பிட்டினா, நீ என்னை அழைத்தினா, அது எந்த சூழ்நிலை, உன் சூழ்நிலை ஆபத்து சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அது உன்னுடைய ஆபத்து காலமாக இருந்தாலும் பரவாயில்ல, உன்னுடைய சூழ்நிலை நல்ல சூழ்நிலையோ அது கெட்ட சூழ்நிலையோ அதெல்லாம் இல்லை, நீ கூப்பிட்டா நான் வருவேன். என்ன ஒரு அன்பு பாருங்க, என்ன ஒரு அன்பு. இன்னைக்கு நல்லா பழகிறவங்க கூட ஏதாவது ஒரு ஆபத்து எனக்கு உதவி செய்யனா வரமாட்டாங்க. அது வரைக்கும் நல்லா பழகிட்டு இருப்பாங்க, நல்லா க்ளோஸாக இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா வந்து நிற்கிறதுக்கு ஆட்கள் இருக்காது. உங்களுக்கு ஒரு சூழ்நிலை, நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை கோர்ட்டுக்கோ போக வேண்டிய சூழ்நிலை வருதுன்னா அங்கே கூட வந்து நிற்கிறதுக்கு ஆட்கள் இல்லாமல் போவாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கார் தெரியுமா? நீங்கள் எங்கே போனாலும் உங்களோடு கூட வருகிற தெய்வமாக இருக்கிறாரு. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கு, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயப்பட மாட்டேன்னு சங்கீதக்காரன் சொன்னார். ஏன்பா நீ ஏன் பயப்பட மாட்ட அப்படின்னு கேட்டா, ஏன்னா என் கடவுள் என்னோடு கூட இருக்கிறார், ஆகையால் நான் பயப்பட மாட்டேன். இன்றைய மாலை வேளையில் ஆண்டவர் பயத்தை குறித்து தான் என்கிட்ட பேச சொல்லியிருக்கிறார். பயம் உங்களை வாழ விடாது. பயம் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்க விடாது. பயம் உங்களை அழ வைக்கும். பயம் உங்கள் ஜீவ காலமெல்லாம் பயத்திலே உங்களை அடிமைப்படுத்த வைக்கும். பயம் என்பது ஒரு அடிமைத்தனம். பயம் என்பது ஒரு அடிமைத்தனம். அதை இந்த மாலை வேளையில் ஆண்டவர் முறிக்கிறத நீங்க எல்லாரும் பார்ப்பீங்க. அணுகாது. சாத்தான் காட்டுவான், பாத்தியா உன் வலது பக்கத்தில் 1000 பேர் விழுந்துட்டாங்க, அந்த பக்கம் 10,000 பேர் விழுந்துட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் ஜாப் இல்லாமல் போகுதான், இன்னைக்கு வேலையை விட்டு இத்தனை 1000 பேரை தூக்கிட்டாங்க உலகத்தில் காட்டுவா. நம்ம சொல்லணும், அது என்னை அணுகாது. அல்லேலூயா. கிட்ட கூட வர முடியாது, பயம்புறுத்தாது, என்னை பாதிக்காது. அதுதான் சங்கீதம் 91. அதுதான் சங்கீதம் 91.
உலகத்தில் இருக்கிற காரியங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, உலகத்தில் நடப்பதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப எதுலங்க உங்களுக்கு சம்மதம் இருக்கு? எனக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அந்த எனக்கும் பரலோகத்துக்கும் உள்ள உறவு இந்த பூமியிலே நடக்கிற காரியங்களை மாற்றி காட்டும். எனது உங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு, உங்களுக்கும் பரலோக ராஜ்யத்துக்கும் இருக்கிற உறவு இந்த பூமியில் நடக்கிற காரியங்களை மாற்றி காட்டுமா? எஸ், மாற்றும். இந்த பூமியில் நடக்கிற நிகழ்வுகளை மாற்றும். வேதத்தில் நடந்திருக்கிறது. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில நடக்கிறது இந்த உலகத்தை மாற்றும். உங்க வாழ்க்கையில தேவன் மகிமைப்படுவது இந்த உலகத்தை மாற்றி காட்டும். ராஷாதரா திரியாந்தரா. உங்களால நாடுகளுக்குள்ள நடக்கிற சண்டையை நிறுத்த முடியும். கேட்கலாம், எங்க பிரதர் வீட்டில் நடக்கிற சண்டையை நிறுத்த முடியல, நாடுகளுக்குள்ள நடக்கிற சண்டையை நிறுத்த முடியுமா? நிறுத்தி இருக்கிறாங்க, வேதத்தில் இருக்குது. ராஷாதரா. நம்ம இந்த உலகம் காட்டுற நியூஸை பார்த்து படிக்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நியூஸ் சேனலில் வர நியூஸை பார்த்து வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. இந்த வேதம் சொல்லுகிற நியூஸை, இந்த வேதம் என்ன சொல்லுகிறதோ அந்த நியூஸை, பரலோகம் தினமும் நமக்கு என்ன சொல்லுகிறதோ அந்த நியூஸை கேட்க அழைக்கப்பட்டவர்கள். எலியா சொன்னாரு, நான் சொல்லாட்டி மழையே பெய்யாதடா, நான் சொன்னாதான் மழை பெய்யும். ஹல்லேலூயா. ஹோரா ஷட்டரா திரியான் தரா ஹோராதரா. ஜோசுவா செஞ்சாரு. வானத்தில் இருக்கிறத யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பொழுது ஆகக்கூடாது. வானத்தை பார்த்தாரு, சூரியனே சந்திரனே நில்லு, தரித்து நில்லுங்கள் கட்டளையிட்டாரு. ஹோரா தாரா பரா திரியான் தரா துரா சிஹே ரியா தரா மனரா டிலியான் தரா துரு குரு. நாம் பரலோக ராஜ்யத்தின் ராஜாக்கள், நமது அப்பா ராஜாதி ராஜா. ஹோரா சரதரபரா. அவரோட கண்ட்ரோலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். என்னை இயக்குவது இந்த உலகத்தில் இருக்கிற சக்திகள் அல்ல, எல்லா சக்திகளுக்கும் மேலான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சக்தி நம்மை இயக்கி கொண்டிருக்கிறது. ராசிஹே ரியாதரபரா ஹோரா ஷத. பரலோகம் நம்மை போஷித்து கொண்டிருக்கிறது, பரலோகம் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. ஹோரா சதரபரா. எலியாவை பிடிக்கிறதுக்கு வந்தவங்களை பரலோகம் பாதுகாத்துச்சு. இந்த வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரையும் யார் பாதுகாத்தது? பரலோகம் பாதுகாத்தது. யெகோவா தெய்வம் பாதுகாத்தார், சர்வ வல்லமையுள்ள தெய்வம் பாதுகாத்தார். ஹாரா ஷியானரா சியானரா ஓரா திரியா ரியா. இருக்கிறவராகவே இருக்கிறவர் பாதுகாத்தார். ராசியானரா தரமரா சு. எங்களது பாதுகாப்பு எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஓரா தரமரா திரியானா ராசியா தரா. அந்த தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம்னா, தாயை போல தேற்றுகிற தெய்வம், தகப்பனை போல சுமக்கிற தெய்வம். ராசனரா திரியானரா. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவன் சொன்ன தெய்வம். ராசியாத்தரா. வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு தூதர்கள் ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்று சொன்ன தெய்வம். ராஷாத்தரபரா. பரலோக ஆர்மிய ஒரே ஒரு எலிசாவை காப்பாற்றுவதற்காக, ஒரே ஒரு எலிசாவுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக பரலோகமே இறங்கியது. அந்த மலைகள் எங்கும் ரதங்களும் குதிரைகளும் நிறைந்திருந்தது, வலிந்திருந்தது. ஹோராசியா. ஒரு எலிசாவை காப்பாற்றுறதுக்கு ஒரு தேவன் தூதன் போதாதா? ஹாசியானா ராசினியா ரியாந்தரபரா. லட்சக்கணக்கான தேவ தூதர்கள் எதற்கு அப்படின்னு கேட்டா, உன் கூட இத்தனை பேர் நிக்கிறாங்கப்பா அப்படின்னு காட்டுவதற்காக ஒரு தேவ மனுஷன் பின்னாடி பரலோகமே நிற்கிறது என்பதை காட்டுவதற்காக. ராசியாத்தரா லியாட்டிரியா மொனரா சதரபதுரு லிதராபரா சியாத்தராபரா.
ஹாரா கராந்தரமா ரிஹாசி மலாஷே ரஹாத்தா யாராத்தா. எலிசாவே, நீ தனியால் அல்ல. தேவ பிள்ளையே, நீ தனியால் கிடையாது. உனக்கு பின்பாக ஒரு பரலோக ராஜ்யமே இயங்கி கொண்டிருக்கிறது. ராசனரபா, உனக்கு ஒண்ணுனா பரலோகம் இறங்கும். ராசியானரபா துராபரா தரா, பரலோக ரதங்களோடு குதிரை வீர ரதம், அக்கினிமயமான ரதங்கள். இங்க வுட்டில், ஸ்டீலில், மெட்டல்ல செய்யற ரதம் இல்லைங்க. இந்த ரதம் எப்படி தெரியுமா இருக்கு? அக்கினிமயமா இருக்கும். ராசியானரா, சுட்டெரித்து விடும். உங்களுக்கு எதிராய் வருகிற காரியங்களை எரித்து சாம்பலாக்கி விடும். ஆண்டவர் சொல்றாரு, பரலோகம் உங்கள் பின்னா. நம்ம பாட்டு பாடுவோம் பார்த்தீங்களா? சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். ராக்கரா சாந்தரா. அப்படி வாழ்ற பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்கள் பின்னே பரலோகம் நிற்கிறது. ராஷிட்டி ரியாட்டரா. எனக்கு யாரும் இல்லை பிரதர் சொல்றீங்களா? பிரதர், எனக்கு யாரு பிரதர் இருக்கா? எனக்கு உதவி செய்ய யார் இருக்கா? எனக்கு சப்போர்ட் பண்ண யார் இருக்கா? யார் என் பக்கம் வந்து நிப்பா? யார் எனக்காய் குரல் கொடுப்பா? யார் எனக்காய் வாதாடுவார்கள்? இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை காப்பாற்றுவதற்கு யார் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்களா? பிரியமானவர்களே, உங்களை அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்ற, அந்த சூழ்நிலையிலிருந்து காப்பாற்ற உங்கள் பின்னால் பரலோகம் நின்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பரலோகத்தின் தெய்வம் நம் பரம பிதாவோடு முழு பரலோகமும் நிற்கிறது. முழு பரலோகமும் நிற்கிறது. வேலைக்காரன் சொன்னார், ஐயோ எஜமானனே, அதமானோ, சீரியா படை வந்தது. கண்ணு திறக்கப்படாதவங்க எதை பார்த்தாலும் பயப்படுவார்கள். ஆனால் கர்த்தர் தான் கூட இருக்கிறதையும், பரலோகம் தான் கூட இருக்கிறதையும் பார்க்குறவன் எதை பார்த்தாலும் பயப்பட மாட்டாங்க. செங்கடலை பார்த்தா பயப்பட மாட்டாங்க, யோர்தானை பார்த்தா பயப்பட மாட்டாங்க, எரிகோவை பார்த்தா பயப்பட மாட்டாங்க, கோலியாத்தை பார்த்தா பயப்பட மாட்டாங்க. எதை பார்த்தாலும் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா எல்லாவற்றையும் விட பெரியவரை அவர்கள் பார்த்து விட்டார்கள். ஓ, என் தெய்வம் எல்லாவற்றையும் விட பெருசப்பா. நான் பார்க்கிற எல்லா பிரச்சனைகளை விட என் தெய்வம் பெரியவர். நான் பார்க்கிற எல்லா கடன் பிரச்சனைகளை காட்டிலும், எல்லா வியாதியின் பிரச்சனைகளை காட்டிலும், எல்லா போராட்டங்களை காட்டிலும் என் தெய்வம் பெரியவர். அவரை பெருசா பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அவரை பெருசா பார்க்க ஆரம்பிச்சிருங்க. உங்க பிரச்சனைகளை பெருசா பார்க்காதீங்க. கோலியாத்தை 12 கோத்திரமும் பெருசாக பார்த்தது. அதனால் 12 கோத்திரமும் பயந்தது. ஒரு இளையவன், ஒரு வாலிபன் வந்தான். அவன் கர்த்தரை பெரியவராய் பார்த்தவன். கர்த்தரை அவன் பெருசா பார்த்ததுனால முன்னாடி இருந்த கோலியாத்து போன்ற பெரிய பிரச்சனை, அந்த கோலியாத்து அவனுக்கு பெரிதாய் தெரியவில்லை. அவன் இருதயத்துக்கு, அவன் கண்களுக்கு கோலியாத் பெரியவனாக தெரியவில்லை. ஏனென்றால் அந்த இருதயத்திற்கு நல்லாவே தெரியும், என் கர்த்தர் பெரியவர், என் கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. கோலியாத்தே, எனக்கு முன்பாக நிற்கிற பிரச்சனைகளே, எல்லா கோலியாத்துகளே, எல்லா செங்கடல்களே, எல்லா எரிகோக்களே, உங்கள் எல்லாவற்றையும் காட்டிலும் என்னை அழைத்த, என்னை படைத்த தெய்வம் அவர் பெரியவர். அந்த பெரியவர் இன்று எனக்குள், உங்களுக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். இதை அட்டன் பண்ற ஒவ்வொரு தேவ பிள்ளையே, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அந்த தெய்வம் வாசம் செய்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு முன்பாக நிற்பதற்கு எதற்கும் தைரியம் இல்லை. ஆகையால் தான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஐயோ இயேசுவை ஏன் எங்களுக்கு சீக்கிரம் வந்தீங்க அப்படின்னு பயந்து நடுங்கிச்சிங்க எல்லா பிசாசின் கூட்டமும். பிரியமானவர்களே, உங்களை பார்த்தோ எல்லாம் பயந்து நடுங்கும். ஆமென். உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை பெருசா பார்க்க ஆரம்பிச்சிருங்க. எல்லாமே சிறுசா தெரிய ஆரம்பிச்சிடும்.
நன்றி அப்பா, நன்றி ஏசப்பா. ஆரம்பத்திலேயே உமது பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தைகளை நீங்கள் சொன்னீங்க, தீர்க்க தரிசன வார்த்தைகள் முழுமா பேசுனீங்க. நன்றி அப்பா. தொடர்ந்து துதி ஆராதனை வேலையிலையும் செய்தியின் வேலையிலையும் அப்புறம் சாட்சிகள் சொல்ல இருக்கிறாங்க, சாட்சிகள் மூலமாகவும் தனித்தனியாக எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவேன். இப்போ தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் பேசினது போல் எல்லாருக்கும் தனித்தனியாக ஜெபம் பண்ணும்போது தனித்தனியாக அவங்களுக்கு பேச வேண்டிய காரியங்களை கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆவியானவரே, நான் நம்புகிற தெய்வமே, உம்மை வரவேற்கிறேன் ஐயா. எந்த நோக்கத்துக்காக இந்த நேரத்தை நீங்கள் படைச்சிருக்கீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. உங்கள் திட்டம் நிறைவேறட்டும் அப்பா. உங்கள் கரத்தில் அதை ஒப்பு கொடுக்குறோப்பா. அட்டன் பண்ணியிருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பிரயோஜனமான நேரமாக இருக்கட்டும், ஒரு ஆசீர்வாதத்தின் நேரமாக இருக்கட்டும், கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்கள் அனைவரையும் இந்த தீர்க்க தரிசன மாலை நேரத்துக்கு அன்புடன் வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் அநேக சாட்சிகளை கேட்க முடிகிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். நிச்சயம் இதை ஃபுல்லாக நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார், பெரிய காரியங்களை காண்பீர்கள். ஆமென். காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த கூகுள் மீட் வந்திருக்கிற எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினால வரவேற்கிறோம், உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்கிறோம். இப்போ நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதித்து ஆராதிக்க போகிறோம். எங்களோடு இணைந்து நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் ஒருமனப்பட்டு, நம்ம ஒருமனம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல ஆண்டவருடைய மகிமையை நம்ம பார்க்க முடியும். எல்லாம் ஒரே நேரத்தில் ஒருமனப்பட்டு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். உங்களுடைய பிரச்சனை எல்லாவற்றையும் தள்ளி வச்சுட்டு இந்த நேரம் நம்ம ஆண்டவரை பார்க்குற நேரம், அவர் உங்களுடைய எல்லா தேவைகள், நம்முடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். ஆமென். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல், அந்த பாடலை எல்லாரும் பாடலாம். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கையில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல என்னை காக்கின்றே. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கையில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல என்னை காக்கின்றே. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் கொடியேற்றுவி. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் கொடியேற்றுவி. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய. மறவேன் சொல்லுவோமா? மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக அவர் நல்லவர், மிக மிக நல்லவர், நல் தகப்பனவர்.
பகைஞர்க்கெதிரே எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். பகைஞர்க்கெதிரே எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவேன் 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 நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கையில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கையில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல என்னை காக்கின்றீர். மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஆமென். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஹல்லேலூயா. ரபரஷதரலரப
ரபா. எல்லாம் சொல்லுவோமா? அப்பா நீங்க நல்லவர், நீங்க நல்லவர், அவர் மிக மிக நல்லவர். நம்மளை விசாரிக்கிற நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறாரு, நம்மளை ஆதரிக்கிற நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறாரு, நம்மளை சுமக்கிற நல்ல தகப்பன் இருக்கிறாரு, உங்களை ஏந்துகிற நல்ல தகப்பன் இருக்கிறார் உங்களுக்கு. ஹல்லேலூயா ரியபரோ ஷோதரல ரபரபா ஓரியா கரபலபா. அவர் நல்லவர், அவர் நல்லவர். எல்லா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா நீங்க நல்லவர், நீங்க எனக்கு நல்லவராகவே இருக்கிறீங்க, நீங்க என்னை சுமக்கிற நல்ல தகப்பன், நீங்க என்னை பாதுகாக்கிற நல்ல தகப்பன், நீங்க என்னை ஏந்துகிற நல்ல தகப்பன். என்னை விசாரிக்க யாரும் இல்லைன்றீங்களே, உங்களை விசாரிக்கிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். அவரை இந்த வேலையில நோக்கி பார்ப்போமா? அவர் உங்களை விசாரிக்கிறவர், அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள்னு வசனம் சொல்லுது. ஒரு யங்கந்தல பரபா. இந்த வேலையில யாரும் விசாரிக்கல நினைக்கிறீங்கல்ல, உங்களை விசாரிக்கிற ஒரு நல்ல தகப்பன், நல்ல தகப்பன் உங்களுக்கு இருக்கிறாரு. அந்த தகப்பனை நோக்கி பாருங்க, அப்பா நீங்க என்ன விசாரிக்கிறீங்க, நீங்க என்ன மேய்ப்பரா இருக்கிறீங்க, நீங்க என் குடும்பத்தை விசாரிக்கிறீங்க, நீங்க எங்க குடும்பத்தை பாதுகாக்கிற நல்ல தகப்பன்னு சொல்லுங்க. அவர் நல்லவர், அவர் நல்லவர். உங்க வாழ்க்கையில் அவர் நன்மை செய்கிறவராக தான் ஒரு நாள் இருக்கிறாரு, உங்களை விசாரிக்கிறவராக தான் இருக்கிறாரு. அதனால உங்களுடைய இருதயத்தின் பாரங்கள் எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் அவர்கிட்ட வச்சிருங்க, அவர் மேல வச்சிருங்க. எதை நீங்க சுமக்காதீங்க, எந்த பாரத்தையும் ஆண்டவர் நீங்களே சுமருங்க, உங்க மேலே வச்சுக்கோங்கன்னு சொல்லல. இந்த நேரத்தில் எந்த பாரத்தையும், எந்த வேதனையையும், எந்த துக்கத்தையும், எந்த குழப்பத்தையும், எந்த கண்ணீர், எந்த கவலை எதையுமே உங்க மேல வச்சுக்காதீங்க, எதையுமே நீங்க சுமக்காதீங்க. நீங்க சுமக்க தேவையில்லைன்றனால தான் அவர் சுமந்துட்டாரு. நீங்க சுமக்க தேவையில்லை எதையுமே. நீங்க அப்படியே உங்க இருதயத்தில் அதை சுமந்துக்கிட்டே நீங்க இருக்க அவசியம் இல்லை. அது எல்லாவற்றையும் விசாரிக்கிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறாரு. இப்ப நம்ம அவரை நோக்கி தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரை நோக்கி சொல்லுங்க, அப்பா நீங்க என்ன விசாரிக்கிற நல்ல தகப்பன், என்னுடைய இருதயத்தின் பாரங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் உங்ககிட்ட நான் வச்சுட்டேன் ஆண்டவரே, அவர் உங்களை ஆதரிப்பார். அவர் மேல வச்சுட்டா உங்கள் இருதயத்தை எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்க இருதயத்தை இப்ப நிறைக்குது. அவர் எல்லாருடைய இருதயங்களையும், யார் யாரெல்லாம் சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களோ, யார் யாரெல்லாம் குழப்பமான மனநிலையோடு இந்த கூகுள் மீட்ல அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்களோ, துக்கத்தோடு அட்டன் பண்ணி கொண்டிருக்கிறீங்களோ, அவர் உங்கள் இருதயத்தை சமாதானத்தினால் நிரப்புகிறார். அது எப்படிப்பட்ட சமாதானம் தெரியுமா? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அந்த சமாதானத்தை யாராலையும் கொடுக்க முடியாது, எந்த மனுஷங்களாலையும் அந்த சமாதானத்தை கொடுக்க முடியாது, எந்த பணத்தாலையும் கொடுக்க முடியாது, எந்த காரியங்களாலும் அந்த சமாதானத்தை கொடுக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் இப்போ இன்றைக்கு இந்த ஆராதனையில் கலந்துருக்கிற எல்லாருடைய இருதயங்களையும் அந்த தேவ சமாதானத்தை கொடுக்குறாரு. ஓ ரிபபர ஷேலஹதர பரபரலோ தூர ரபரபா. ஏன்னா நீங்கள் எல்லாவற்றையும் அவர் மேலே வச்சுட்டீங்க. நம்மளை விசாரிக்கிற நல்ல தகப்பனா அவர் இருக்கிறனால அந்த தேவ சமாதானம் உங்க இருதயத்தை நிறைத்து கொண்டிருக்கிறது. உங்க இருதயத்தை விட்டு கொடுங்க, உங்க இருதயத்தை ஆண்டவருக்கு திறந்து கொடுங்க. அப்பா உங்க தேவ சமாதானத்தினால இருதயம் நிரம்பட்டும்னு சொல்லுங்க. அவர் உங்கள் இருதயத்தை சமாதானத்தினால் நிரப்பி கொண்டிருக்கிறார். ஒரு அபலர ஷகரபரும். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நிறைய பேர் ஆரம்பத்தில் 7:45 மணிக்கே நீங்கள் கனெக்ட் ஆகிருந்தீங்க. தேவனுடைய வார்த்தை வந்தது தீர்க்க தரிசனமாக. ஆண்டவர் சொன்னார், எல்லாரையும் பார்த்து பயப்படாதீங்க. இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையே என்னான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இதில் அட்டன் பண்ணவங்கள பார்த்து எதுக்காவது பயந்தீங்க, இல்லை ஏதாவது பார்த்து பயம் இருக்குன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதாவது ஒரு காரியத்தில் இந்த பயம் ஏதாவது ஒன்று நினச்சி பயப்படுறோம். ஒன்று வியாதியை நினச்சி, இல்லை எதிர்காலத்தை நினச்சி, இல்லை ஏதாவது நடக்குமா, எனக்கு ஏதாவது நடந்துருமா, என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது நடந்துருமா, ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்குது பாருங்க. வசனம் சொல்லுது, எடுங்களேன் எல்லாரும், எபிரேயர் 2:15. ஹல்லேலூயா. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். அதாவது ஒன்று பாருங்க, இந்த பயம் இருக்கு பார்த்தீங்களா,
சில வியாதி கொடுங்க நம்ம வாழ்க்கையில் வரும், போயிடும். சில பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் வரும், போயிடும். உங்க முன்னாடி இருக்கிற கடன் பிரச்சனைகள் கூட வரும், போயிடும். குடும்ப பிரச்சனைகள் கூட வரும், போயிடும். ஆனா அந்த பயம் இருக்கு தெரியுமா? பயம் அது என்னமா செய்யும்? சாத்தான் என்னமா செய்வான்? இந்த பயத்திலேயே சில பேர் வச்சிருக்க ஆசைப்படுவான். அவனுக்கு என்னன்னா ஏதாவது ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருக்கணும். அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்திலே நம்பர் 1 பயந்தாங்கோலி யாருன்னு கேட்டீங்கன்னா அவன் தான், சாத்தான் தான். அவன் ரொம்ப பயப்படுறதுனால அவன் என்ன பண்றானா, எல்லாரையும் பயம் புறுத்திக்கிட்டு இருக்கிறான். ஒன்று தெரியுமா அவங்களுக்கு? இந்த பயம் புறுத்துறவங்க இருக்காங்க தெரியுமா, அவங்க தான் ரொம்ப பயப்படுறவங்க. இவன் என்ன தெரியுமா, இவனுக்கு தான் மிகப்பெரிய பயம். யாரை பார்த்துங்க பயம்னா, இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, உங்களை பார்த்துதான் நான் சொல்லுகிறேன், சாத்தானுக்கு பயம். ஆகையால் தான் உங்களை அவன் பயம் புறுத்தி கொண்டிருக்கிறான். நீங்க சொல்றீங்களா, பிரதர் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு பிரதர், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பிரதர் அப்படின்னு சொல்றீங்களா? ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அதை விட 1000 மடங்கு அவன் உங்களை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறான். அதனாலதான் உங்களை பயம் புறுத்தி பார்க்கிறான். அதான் வசனம் சொல்லுது பாருங்க, ஜீவ காலம் எல்லாம் பாருங்க. இந்த பயம் எப்படி ஆனது தெரியுமா? வாழ்நாள் முழுவதும் டிராவல் பண்றது. எல்லாத்துலயும் சொல்லுவாங்க பாருங்க, கல்யாணம் பண்ணி வைக்கும் போது துக்கத்திலும் இன்பத்திலும் கணவன் மனைவிய பிரிய மாட்டேன்ற மாதிரி இந்த பயம் பாருங்க நம்மளுடைய எல்லா காலகட்டத்திலையும் அது என்ன செய்ய நடக்குது, நம்மளோட டிராவல் பண்ண நினைக்குது. இன்னைக்கு அதை டைவர்ஸ் பண்றோம். எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு என்ன பண்றோம், அதை டைவர்ஸ் பண்றோம். அதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லைன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அங்க பாருங்க வசனம் சொல்லுது, ஜீவ காலம் எல்லாம் வாழ்நாள் முழுவதும் மரண பயத்தினாலே அடிமை தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி. இங்க பாருங்க, அந்த பயம் இருக்கு தெரியுமா, அந்த ஒரு வாட்டி எதுக்காவது ஒன்று பயந்துட்டீங்க, சாத்தான் என்னமா செய்வான், அந்த பயத்துக்கு உங்களை அடிமைகள் ஆக்கி விடுவான். ஏதாவது ஒரு நோயை குறித்து நீங்க பயந்துட்டீங்க, அந்த நோய்க்கு உங்களை அடிமையாக்கி விடுவான். அந்த பயம் அது எக்ஸோ ஒய்எஸ்ஓ ஏதோ ஒரு பயம், என்ன தெரியுமா, அந்த பயத்துக்கு நீங்க அடிமை ஆயிடுவீங்க. சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பாம்பூச்சிக்கு, சிம்பிளா சொல்றேன் பாருங்க, சில லேடிஸ்க்கோ ஜென்ஸுக்கோ என்ன பயம் இருக்குன்னா, ஒரு கருப்பாம்பூச்சிக்கு பயம் இருக்கும் பாருங்க. அந்த சின்ன கருப்பாம்பூச்சிக்கு பயப்படுற பயத்துக்கு கூட அவங்க அடிமையா இருப்பாங்க. அவங்க அடிமையா இருப்பாங்க. நமக்கு ஒரு விஷயம் தெரியணும், ஆண்டவருடைய பிள்ளை நானு. யோவான் 1ஆவது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுத்தார், ஒரு அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறார். மத்தேயு 28ல பார்க்கிறோம் 18வது வசனம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உனக்கு கொடுக்கிறேன்ப்பா, அந்த அதிகாரத்துல நீ போப்பா, அந்த அதிகாரத்தில் போப்பா, போய் மரித்தோரை எழுப்புப்பா, குஷ்டரோகிகளை சுகமாக்குப்பா, வியாதியஸ்தரை சுகமாக்குப்பா அப்படின்ற அத்தாரிட்டியில். இங்க பாருங்க, நீங்க ஒரு அத்தாரிட்டி, கடவுளுடைய அதிகாரத்தை பெற்றவர்கள். எதுக்காவது பயப்படுவாங்களா? பயப்பட மாட்டாங்க. சிலுவையில் போய் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாங்கி கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு எதுக்கு பயப்படுவீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா சொல்றேன் பாருங்க, பயந்தீங்கன்னா எதுக்கு பயப்படுறீங்களோ அதுக்கு நீங்க அடிமையா இருக்கிறீங்க, அதுக்கு நீங்க அடிமையா இருக்கிறீங்க. இந்த மாலை வேளையில அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை செய்ய போகிறார். என்ன பிரதர், பெரிய ஒரு ஜெபம் பண்ண போறீங்களா? அந்த ஜெபத்துல விடுதலையாக போதா? இல்லைங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். உங்களை பார்த்து நீங்களே பேசுங்க. தாவீது சொன்ன மாதிரி உங்க ஆத்துமாவை பார்த்து நீங்க பேசுங்க. ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்து பயந்துகிட்டு இருக்கீங்களா? ஏதாவது ஒரு பயம் சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு
பிடிச்சிருக்குதா? ஏதாவது ஒரு வியாதியின் மேல, இல்ல கடன் பிரச்சனையின் மேல, ஏதாவது உறவுகள் மேல, எந்த காரியமாவது உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏதோ ஒண்ணு உங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கா, அந்த பயத்தை பார்த்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருந்தவர்களை அதிலிருந்து இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கி இருக்கிறார். நான் விடுதலையாயிருக்கிறேன் பேசுங்க. பயம் நிறைந்த வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கையா இருக்காது பாருங்க. பயம் நிறைந்த வாழ்க்கை உங்களை சந்தோஷமா வாழ விட மாட்டான் சாத்தான். இங்க பாருங்க, நம்ம பார்ப்போம் என்னாகமம் 14வது அதிகாரம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருந்த ஜனங்கள் பலவான்கள். அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். 32வது வசனம், நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிகளை கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். போய் பார்த்தவங்க அந்த தேசத்தின் புகழை, அந்த மனிதர்களின் புகழை பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கள்லாம் பெரிய அரக்கர்களை பார்த்தோம், ஏனோக்கின் புத்திரர்களை பார்த்தோம், ராட்சதர்களை பார்த்தோம், அவர்கள் மிகவும் பெரியவர்கள். அந்த இஸ்ரவேல் ஜனம் கர்த்தரை பெரியவரா பார்க்கல பாருங்க. கர்த்தரை அவங்க பெரியவங்களா பார்த்திருந்தா அந்த அரக்கர்கள் எல்லாம் அவர்களுக்கு கிறுக்கர்களாக தெரிந்திருப்பார்கள், சின்ன சின்னதா தெரிஞ்சிருப்பாங்க. தேவ ஜனமே, நம்ம யாரை பெருசா பார்க்க அழைக்கப்பட்டவர்கள்? நம்ம யாரை பார்த்து பெருசா பார்க்கணும்? உங்க முன்னாடி இருக்கிற பிரச்சனைகளை நீங்க பெருசா பார்க்க அழைக்கப்பட்டவர்கள். உங்களுக்குள் வாழ்பவரை நம்ம பெருசா பார்க்கணும். பாருங்க, அவங்க எல்லாம் அந்த நல்ல தேசம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போறாங்க. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை சுற்றிலும் பார்த்தா இருக்கிறதெல்லாம் அவங்கள பயம்புறுத்துற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நம்ம நிலைமையும் அப்படிதான் இருக்குது. கர்த்தர் எனக்கு ஆயத்தம் பண்ணினது எல்லாம் ஆசீர்வாதம் இருக்கு, ஆனா அதை சுதந்திரிக்கிறதுக்கு போனா, அதில் என்ஜாய் பண்றதுக்கு போனா என்ன எல்லாம் பயம்புறுத்துற மாதிரி இருக்கு. இன்னைக்கு என்னமா பார்க்கிறோம்? நம்மளை பயம்புறுத்துற காரியங்களை தான் பார்க்கிறோம். அதை தான் இன்னைக்கு நம்ம பெருசா பார்க்கிறோம். இன்னைக்கு லைஃப்ல இருக்கிற என்ன பயம்புறுத்துற, இல்ல என்ன மிரட்டுற, இல்ல எனக்கு ஒரு போராட்டமா இருக்கிற பிரச்சனைகளை தான் நம்ம என்ன செய்யறோம்னா பெருசு பெருசா பார்க்க ஆரம்பிச்சிடறோம். அதனால ஆண்டோடைய வல்லமை நம்ம வாழ்க்கையில ரொம்ப சிறுசாயிடுது பாருங்க. ஆனா காலேபு சொல்றாரு பாருங்க, அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். ஹல்லேலூயா. ஏங்க இவரை பயம்புறுத்தல? ஏங்க இவரை அந்த அரக்கர்கள் பயம்புறுத்தல? அதே கண்கள் தானங்க பார்த்துச்சு. இவரும் மனுஷன்தான், அவங்களும் மனுஷன்தாங்க. அவங்களும் பார்த்தாங்க 10 பேர். இங்க போய் பார்த்த யோசுவாவும் காலேபும் தான் போய் பார்க்கறாங்க. அவர்களை பயம்புறுத்தின ராட்சதர்கள் ஏன் காலேபையும் யோசுவாயும் பயம்புறுத்த முடியவில்லை? அவர்களை பயம்புறுத்தின அரணிப்பான பட்டணங்கள், மகா பெரிய ஆட்கள், ராட்சதர்கள் ஏன் யோசுவாவையும் காலேபையும் பயம்புறுத்த முடியவில்லை? வசனம் சொல்லுது பாருங்க. அவர் சொல்றாரு, என்னாகமம் 14:8 வசனம், கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால், அந்த காலத்துல தான் இருந்தால், இப்ப இருக்கிறார், அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பயந்தீங்க, வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற எந்த ஆசீர்வாதத்தையும் நீங்க சுதந்திரிக்க முடியாது. பயம் உங்களை சந்தோஷமா வாழ விடாது.
வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இவங்க பார்த்ததெல்லாம் யாரை தெரியுமா பார்த்தாங்க? ராட்சதர்களை பார்த்தார்கள், மகா பெரிய ஆட்களை பார்த்தார்கள், அரணிப்பான பட்டணங்களை பார்த்தார்கள், பெரிய பெரிய நகரங்களை பார்த்தார்கள். எதை பார்த்தார்களோ அது அவர்களை பயமுறுத்தியது. ஆனா இந்த காலேப் ஒன்று பார்த்தாருப்பா. என்ன காலேப் நீங்க பாத்தீங்களா? அப்பா இதெல்லாம் இருந்துச்சுப்பா, ஆனா அதெல்லாம் பார்த்தேன், ஆனா அதெல்லாம் என்ன பயம்புறுத்தல. ஏன் காலேப் உங்களை அது பயம்புறுத்துறா? கர்த்தர் நம்மோடு என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தரை பார்த்து வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அவரை உங்க வாழ்க்கையில பெரியவரா பார்த்து வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாமே சின்ன சின்னதா ஆயிடும். ஆனா இன்னைக்கு நம்ம பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகளை நாம் பெருசாக பார்க்கிறோம். நமக்கு முன்னாடி இருக்கிற வியாதிகளை நாம் பெருசாக பார்க்கிறோம். நமக்கு முன்னாடி இருக்கிற கடன் பிரச்சனைகளை நம்ம பெருசா பார்க்கிறோம். அதனால அதுக்கு ரொம்ப ஆஹா நல்லா பார்க்கறான்பா, என்ன பத்தி தான்ப்பா நல்லா பேசுறான், தினந்தோறும் என்ன பத்தி இந்த பிரச்சனையை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கான்ப்பா, என்னதான்ப்பா அவன் பெருசா பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு அதுவும் நல்லா ஜாலியா ஜீவ காலம் எல்லாம் உங்களோட டிராவல் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. அப்படி இல்லை. நீங்க கர்த்தரை நாம் பெரியவராக பார்த்து பழகணும். பாருங்க, ஒட்டுமொத்த 12 கோத்திரமுங்க கோலியாத்து பெருசா பாக்குதுங்க. ஓ கோலியாத்து, அவன் வந்து நிக்கிறான், அவன் உயரம் அப்படிப்பா, அவன் ஈட்டிய அத்தனை வெயிட்டுப்பா, அப்படிப்பா இப்படிப்பா அப்படின்னு கோலியாத்தை அவர்கள் பெரிதாக பார்த்து கொண்டிருந்தார்கள். லட்சக்கணக்கான ஜனங்கள். ஒரு சின்ன பையன் வந்தாரு, அவர் கோலியாத்தை பார்த்தாரு. அவருக்கு அந்த கோலியாத்து பெருசா தெரியவில்லை. என்னங்க, லட்சக்கணக்கான ஜனங்க கண்ணுக்கு இந்த கோலியாத்து பெருசா தெரியறான், ஆனா இந்த தாவீது உனக்கு என்னப்பா ஆச்சு, உனக்கு அந்த கோலியாத்து பெருசா தெரியலையாப்பா அப்படின்னா அவர் தாவீது சொல்லுவாரு, நான் என் கர்த்தரை பெரியவரா பார்த்துட்டேன், அதனால எனக்கு இந்த உலகத்துல எதை பார்த்தாலும் அது எனக்கு பெருசாவே தெரியாது. ஏன்னா எனக்குள் என்னோடு இருப்பவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவர் எப்போதும் கர்த்தரை அவர் முன்னே நிறுத்தி வாழ்ந்தவர். கர்த்தரை அவர் பெருசா பார்த்தவருங்க, கர்த்தரை பெருசா பார்த்தவருங்க. அதனால அந்த கோலியாத் அவருக்கு பெருசா தெரியல. மற்ற ஜனங்கள்லாம் கர்த்தரை பெருசா பார்க்கல, அதனால அவங்களுக்கு கோலியாத்து பெருசா தெரிஞ்சாரு. ஒன்னே ஒண்ணு, நம்ம தேவனை எந்த அளவுக்கு அறிந்து கொள்ளுகிறோம், நம்ம கடவுள் யார் என்கிற அறிவு, ஞானம், ஒரு வெளிப்பாடு நிச்சயம் நமக்கு தேவை. பாருங்க, நான் ஏசப்பாவை நேசிக்கிறேங்க, ஏசப்பா எனக்கு பிடிக்குங்க, நான் சர்ச்சுக்கு போறேங்க, அந்த லெவல் இல்லைங்க. உங்க கடவுள் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். பிரியமானவர்களே, ரொம்ப முக்கியமானது இந்த உலகத்துல நாம் தேவனை அறிவில் விருத்தி அடைய வேணும். நமக்கு நான் விசுவாசிக்கிற தெய்வம் யாருன்ற வெளிப்பாடு எனக்கு இல்லை என்றால், என் தெய்வத்தால இதெல்லாம் செய்ய முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை என்றால், என்னால் அந்த தெய்வத்தை நம்பவே முடியாது. ஏன் இப்ப பயம் வருது? ஏங்க பயம் வருதுன்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க ஏன் பயப்படுறீங்கன்னா, உங்களுக்கு அந்த கடவுளை பற்றின வெளிப்பாடு இல்லை, வெளிப்பாடு இல்லை. என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். என்னங்க, கர்த்தருடைய ஜனத்துக்கு சங்காரமா? அது எப்படிங்க ஆண்டவருடைய ஜனத்துக்கு எப்படிங்க சங்காரம் வருது? ஆண்டவரே சொல்றாரு, அறிவில்லாமையா. பிரியமானவர்களே, தேவனை குறித்த அறிவு வேணும்.
ஒரு பிள்ளைக்கு தெரியுங்க தான் தகப்பனை பத்தி. ஒரு 5 வயசு 6 வயசு புள்ள தகப்பன் மேல ஏறும், அவர் தோளுல உக்காரும், மடியில உக்காரும், முதுகை ஏறி குதிக்கும். எல்லா உரிமையும் அந்த குழந்தைக்கு தான் தகப்பன்கிட்ட இருக்குன்னு தெரியும். ஆனா பக்கத்து வீட்டு புள்ள அந்த மனுஷன் மேல ஏறாது, குதிக்காது, விளையாடாது. ஏன்னா அது அதனுடைய தகப்பன் இல்லைன்னு தெரியும். நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. உங்கள் தகப்பனை குறித்த அறிவு நிச்சயம் தேவை. இந்த காலேபுக்கு தெரிஞ்சுதுங்க. இந்த காலேபுக்கு தெரிஞ்சது, வாங்கப்பா உடனே போலாம்ப்பா, ரொம்ப ஈஸிப்பா. ஏன்பா ஈஸி சொல்ற காலேபு? ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறாருப்பா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, அன்று கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார், இன்று நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் காலேபு சாதித்ததை விட, மோசே யோசுவா சாதித்ததை விட நாம் அதிகம் சாதிக்க முடியும். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? சாத்தான் உங்களை பயம்புறுத்தி கொண்டிருக்கிறான். நீங்க சுதந்திரிக்க விடாதபடிக்கு அவன் ராட்சதனை காட்டுறான், உங்களுக்கு ஒரு பிரச்சனையை காட்டுறான், குடும்ப பிரச்சனையை காட்டுறான், ஒரு வியாதியை காட்டுறான், பண தேவையை காட்டுறான், எதிர்காலத்தை குறித்த ஒரு பயத்தை காட்டுறான். ஐயோ உனக்கு அவமானம் வந்துடும், உனக்கு அசிங்கம் வந்துடும் அப்படின்னு காட்டுறான். அந்த ஜனத்தை பார்ப்பவன் கீழே முழுவதும் உட்கார்ந்து அழுதாங்களாம். விடிய விடிய அழுதுருக்கிறாங்க. பயம் உங்களை அளவைக்கும், பயம் உங்களை அளவைக்கும், பயம் உங்களை நிம்மதியாய் வாழ விடாது. பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு ஆண்டவர் நமக்கு பயம் உள்ள ஆவியை கொடுக்கல பாருங்க. இங்க பார்க்கிறோம். அதுதான் காலேப் கிட்ட ஆண்டவர் சொல்வாரு. என்னாகமம் 14:24, என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலும். அல்லேலூயா. ஏன்னா இந்த ஸ்பிரிட் வேற ஸ்பிரிட்டுங்க. அல்லேலூயா. இது பரிசுத்த ஆவியானவர் காலேப் மேல இருந்ததனால வேறே ஆவி, வேறே ஆவி. பிரியமான நம்ம பார்க்கிறோம். நாமோ ஆண்டவர் நமக்கு எந்த ஆவியை கொடுத்திருக்கிறாரு? 2 தீமோத்தேயு 1:7, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். இங்க பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டது தெரியுமா? இங்க பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பயம் இல்லாத ஆவியா. கடவுளுக்கு பயம் இருக்குமாங்க? கடவுளுக்கு பயம் இருக்குமா? இல்ல. இப்போ யோசிச்சு பாருங்க, இப்ப ஏசப்பாக்கு பயப்படுவாரா? ஏதாவது பார்த்து பயப்பட? அவர் கடல் மேல நடந்து வந்தப்பயே கடலு கொந்தளிச்சிட்டு இருந்துச்சு, காத்து அடிச்சிட்டு இருந்துச்சு. அவர் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிச்சு? அவர் ஏதாவது அமைதலா இருன்னு சொன்னாரா? சொல்லல. இவங்களுக்கு போட்டு ஆடுது, கடல் கொந்தளிக்குது, இவங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கிறதுக்காக தான் அதை அடக்குனாரு. பேதுருவை நடக்க வைப்பார் தெரியுமா? பேதுரு நடந்து வரும்போது காற்று பலமாய் அடிக்கிறத பார்த்து, கடல் கொந்தளிக்கிறத பார்த்து பயந்த உடனே உள்ள போவார் பாத்தீங்களா? அப்ப அவர் கையை பிடிச்சு தூக்கி திரும்ப ஜீசஸும் பேதுருவும் அந்த கடல் மேல நடந்து வரும்போது அங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கவே மாட்டாரு. என்னது? இறையாதே, அமைதலாயிரு நாங்க சொல்லியிருக்கவே மாட்டாரு. ஆனா பேதுரு கடல் மேல் நடக்க ஆரம்பித்தவுடன் கடல் அமைதலானது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, அடிக்கிற காத்து எதுக்கு தெரியுமா அடிக்குது? பொங்குற கடல் எதுக்கு தெரியுமா பொங்குது? இந்த பேதுரு கடலின் மேல் நடந்துடக்கூடாது. ஒரு சூப்பர் நேச்சுரல் ரெல்ம்குள்ள அவன் போயிடக்கூடாது. அவனை பயம்புறுத்தணும், அவனை பயம்புறுத்தி தண்ணிக்குள்ள விழ வைக்கணும். அதுதான் சாத்தானுடைய வேலை. உங்களை எப்படியாச்சும் பயம்புறுத்தி நீங்க ஏதாவது விசுவாசத்துல ஒரு ஸ்டெப் வைக்கிறோம்ன்றது திடீர்னு உள்ள போற மாதிரி இருக்குன்னா பரவாயில்லைங்க சிஸ்டர், திரும்ப ஏந்திருங்க, திரும்ப நடங்க. உள்ள எத்தனை வாட்டி போனாலும் தூக்கி விடுறதுக்கு ஆண்டவர் இருக்கிறாரு. ஆனா ஒரு நேரத்துல நீங்க ஏஞ்சி நடக்க ஆரம்பிச்சிருவீங்க பாருங்க. நடக்க ஆரம்பிச்ச உடனே வசனம் சொல்லுது, காற்றும் கடலும் அமைதலானதான். அங்க எதுவும் வார்த்தையை அனுப்பல, இவர் நடக்க ஆரம்பிச்சாரு. இவர் பயம் இல்லாம நடக்க ஆரம்பிச்ச உடனே அவரை பயமுறுத்தி கொண்டிருந்தவைகள் எல்லாம் அமைதலானது. நான் சொல்லட்டுமா? பயப்படாம வாழ்ந்து பாருங்க. பயப்படாம உங்களுடைய ஸ்டெப் எடுத்து வாழ்ந்து பாருங்க. உங்க வாழ்க்கையில உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறவைகள் எல்லாம் அதுவா அமைதலாயிடும்.
நீங்க பார்த்து இறையாதே அமைதலா இருன்னு கூட சொல்ல வேணாங்க, தைரியமா நடக்க ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவர் கையை பிடிச்சிட்டு தைரியமா நடக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களை பயம்புறுத்துறதெல்லாம் அமைதலாகி விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், எட்டி உதைச்சிரும். இந்த கடவுள் மேல இருக்கிற அன்பு, என் கடவுள் யாரு எனக்கு தெரியும் அப்படின்னு இருக்கிற அந்த அன்பு இந்த பயத்தை புறம்ப தள்ளுதுன்னா அந்த பயத்தை எட்டி உதைக்கும். ராஷாந்தாரா பலாந்தாரா, எட்டி உதைக்கிறீங்க நீங்க. உங்க வாழ்க்கையில உங்களை பயம்புத்தி இருக்கிற எல்லா காரியத்தையும் ஒரு ப்ரொஃபெட்டிக் ஆக்ஷன் பண்ணுவோமா, எல்லாம் காலை வச்சுக்கோங்க. எங்க வீட்டில் உட்கார்ந்து இருந்தாலும் பரவாயில்ல, அது என்ன வியாதியோ இல்ல உங்களை பயம்புறுத்துற எந்த கடன் பிரச்சனையோ, எந்த பிசாசின் கிரியையோ, எந்த பாவமோ, எதா இருந்தாலும் பாருங்க, உங்களை பயம்புறுத்துதா அதை எட்டி உதைங்க இயேசுவின் நாமத்தினால. புறம்பே தள்ளும். தேவனுடைய அன்புங்க, நீங்க ஆண்டவரை நேசிக்கிற அன்பு, ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு, அந்த உறவு பயத்தை புறம்ப தள்ளும். என் புள்ளைக்கு என் மேல இருக்கிற அன்பு என்னை வந்து கட்டி பிடிப்பான், என் மேல ஏறுவான், என் மேல என் பிள்ளைக்கு பயம் இல்லை. ஏன்னா அன்பு நிறைந்து இருக்குது அவன் மேல. அப்பாவை போய் தொடறதுக்கு ஏதாவது ஒரு குழந்தைங்க, அப்பா நான் வந்து உங்களை தொடலாமா, உங்கள்கிட்ட விளையாடலாமா, உங்கள் மடியில் உட்காரலாமா அப்படின்னு கேட்குங்களா குழந்தைங்க? கேட்காது. வந்த வேகத்துல ஓடி வந்து மேலே ஏறி குதிச்சு தலை மேல உட்காரும். அதுதான் அன்பு, அதுதான் அன்பு. பிரியமானவர்களே, இங்கு சரியாக வேண்டியது உறவு. உங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு சரியான போதும், அந்த அன்பு உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டு விட்டா போதும், நீங்க எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. பூரண அன்பு பயத்தை புறம்ப தள்ளும். அல்ல, இதுக்கப்புறம் நீங்க எதற்கும் பயப்படக்கூடாது. பாருங்க, அந்த பயந்த 12 பேர் மாத்திரம் அல்ல, அந்த பயந்த இஸ்ரவேல் அந்த ஜெனரேஷன் ஃபுல்லாவே அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியல. நல்லா பார்த்துக்கோங்க. பயந்தவங்க யாரும் கர்த்தரை பெருசா பார்க்காம பிரச்சனைகளை பெருசா பார்த்தவங்க, தங்களை பயம் புறுத்தினவைகளை பெருசா பார்த்தவங்க எவங்களும் கானான்குள்ள போகல. கர்த்தரை பெருசா பார்த்து எதுக்கும் பயப்படாம ஆண்டவரை விசுவாசித்தவர்கள் கானானுக்குள்ள பிரவேசித்ததை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒன்னே ஒன்றுதான் ஆண்டு சொன்னாரு, அந்த காலேப் வேறே ஆவி. அந்த ஆவிதான் காலேப் மேல இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர் இன்று உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த பலத்தில் போங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்ற வசனம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பலத்துல உங்க முன்னாடி இருக்கிற பயத்தை பார்த்து சொல்லுங்க, ஏ பயமே, இது வரைக்கும் நீ என்ன ரூல் பண்ணிக்கிட்டு இருந்த, இப்ப நான் உன்னை ரூல் பண்றேன். ஏன்னா யோவான் 1:12 சொல்றது, நான் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு எனக்கு அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தில் பேசுகிறேன். கடவுளை எதுவும் பயம்புறுத்த முடியாது என்றால் கடவுளின் பிள்ளையாகிய என்னையும் ஒன்றும் பயம்புறுத்த முடியாது. வாய்ப்பே இல்லைங்க, வாய்ப்பே இல்லை. இந்த சத்தியம் உங்களுக்குள்ள போகணும், இந்த வெளிப்பாடு உங்களுக்குள்ள வரணும். நீங்க யாருன்றது தெரியணும். நீங்க கடவுளின் குழந்தை. உங்களை பயம்புறுத்துறதுக்கு இந்த உலகத்துல எதுவும் கிடையாது. நிறைய பேர் பயத்துக்கு அடிமைகளா இருக்கிறீங்க. மாலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை விடுதலை செய்து கொண்டிருக்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு வரணும். நான் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தில் இருந்தவங்களை அந்த அடிமை தினத்திலிருந்து விடுதலையாக்க அவர் அப்படியானார். இனி உங்க வாழ்க்கையில பயம் உங்களோட டிராவல் பண்ண போறது இல்லை. தேவனுடைய ஆவியானவர், அவர் அன்பின் ஆவியானவர், பலத்தின் ஆவியானவர், தெளிந்த புத்தி ஆவியானவர் உங்களை தெளிவா நடத்த போறாரு, கைட் பண்ண போறாரு. ஆமென். ஆண்டவரே, அட்டெண்ட் பண்ணவங்க எல்லாத்தையும் பிளஸ் பண்றேன். ரோகாராஷின் சத்தியம் அவர்களுக்குள்ளே கடந்து செல்வதாக என்று சொல்லுகிறார். ராஷாதாரா, வெளியே இருக்கிற எதையும் அவங்க பெருசா பார்க்க போறதில்ல. ஏசப்பா, நாங்களாம் ஒன்று சேர்ந்து முடிவு பண்றோம், நாங்க இதுக்கப்புறம் எங்க இந்த உலகத்தில் இருக்கிற எதை பார்த்து நாங்க பயப்பட மாட்டோம். எதுவும் எங்களை பயமுறுத்த முடியாது. ஏன்னா எங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். எங்களுடைய கடன் பிரச்சனையை காட்டிலும் எங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். எங்களுடைய வியாதி பிரச்சனையை காட்டிலும்
காட்டிலும் எங்களுக்குள் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரியவர். ஹல்லேலூயா. எங்களுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா பாவ போராட்டங்கள், பாவ பிரச்சனைகள், சாப பிரச்சனைகள் எல்லாவற்றை காட்டிலும் எங்களுக்குள் வாசம் செய்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர். பூமியில் இருந்தப்ப ஏசப்பா வந்துட்டாலே பிசாசுங்களா ஐயோ இயேசு கிறிஸ்துவே ஏன் வந்தீங்கன்னு அவரை பார்த்து பயந்துச்சிங்க, அவரை பார்த்து நடுங்கிச்சிங்க. பிரியமானவர்களே, உங்களுக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு காட்டுங்கள். இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிசாசுகளும் உங்களை பார்த்து நடுங்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்னாடி அதெல்லாம் துண்ட காணும், துணிய காணும் ஓடும். ராஷாந்தரபலா ஓரா தரா சியாந்தரபரா ரியாட்டிரி மால்போரோ சாந்தரா லேஹே தீக்கி யஹா லியாத்துரியா சீனிரி மனாரா ஹாலாகரா ஷடரை எல்லாத்தையும் பிளஸ் பண்றேன், எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, இது கூகுள் மீட்டாக இருக்கிறனால ரொம்ப ஷார்ட் டைமில் தான் நாங்கள் இதை பண்ண முடியும். ஏன்னா எல்லாரும் நீங்கள் இரவு தூக்கத்துக்கு போனோம், மறுநாள் சண்டே சர்வீஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ரிவைவல் மீடியா, அந்த ரிவைவல் சர்ச் யூடியூப் சேனலில் எங்களுடைய மெசேஜஸ் எல்லாம் நீங்கள் கேட்கலாம். நிறைய நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அதே மாதிரி ஜாய் டிவிலையும் நாங்கள் எவ்ரி மண்டே டு தேர்ஸ்டே சாட்டர்டே நைட்டு 10 to 10:30 டெலிகாஸ்ட் ஆகுது. அதை நீங்கள் பாருங்கள். யூடியூப்பில் நம்ம ரிவைவல் மீடியா யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு நிறைய சாட்சிகள் இதில் நிறைய, இப்போ கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 50 பேர் கலந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரேயர் பண்ணுறவங்க நிறைய பட்டன் ஃபோன் வச்சுக்கிட்டு எங்களால் அட்டன் பண்ண முடியல, செய்திகளும் கேட்க முடியலன்றவங்க ஜாய் டிவி வழியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அநேக அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி ஒரு 2-3 டெஸ்டிமனியை கேட்கலாம். நம்ம ரூத் வாசுமதி நான் ஒரு ஆபரேஷன் பண்ணியிருந்தேன் 6 மாசத்துக்கு விழுந்து. அப்புறம் மறுபடியும் நான் உங்ககிட்ட மெசேஜ் போட்டிருந்தேன், நான் மறுபடியும் விழுந்துட்டேன் அப்படின்னு எனக்கு ப்ரே பண்ணிட்டேன்னு. ஸோ விழாவில் சரியான அடி இந்த 1.5 வாரம் கொண்டு கொடுத்துட்டேன் மறுபடியும். அப்புறம் போன வாரம் நீங்கள் குரூப்பில் ப்ரே பண்ணீங்க. நான் மறுபடியும் போய் ஸ்கேன் பண்ணி எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்தேன், எந்த முடிவும் இல்லை. அந்த விழுந்ததுனால தான் அடி மருந்து கொடுத்துருக்காங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எஸ் எஸ் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன ஆச்சுன்னா, அவங்க போன வாரம் ப்ரொஃபட்டிக் ஈவினிங் ஸ்டார்ட் பண்ண வந்த உள்ளே உடனே அவங்க கால் பண்ணாங்க. அந்த டைம் எனக்கு பேசினாங்க. அப்போ தான் சொன்னாங்க, பிரதர் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு போன்லாம் உடையாது சிஸ்டர், நீங்கள் நம்பிக்கையாக போங்க, அந்த சர்ஜரியெல்லாம் எதுவும் ஆகாது, பெரிய மிராக்கல் நடக்கும்னு அந்த ப்ரொஃபட்டிக் ஈவினிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபோனில் பேசினாங்க சிஸ்டர். பெரிய அற்புதம் செஞ்சார். க்ளோரி டு காட். கர்த்தர் நல்லவர். ஆமென். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொக்கேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.